குருவே சரணம். 6ஆம் எண்ணில் பிறந்தவர்கள். 6ஆம் எண் சுக்கிரனுக்குரியது. அற்புதமான ஒரு கிரகம் சுக்கிரன். அதாவது காதல் மன்னர்கள், காதலித்து திருமணம் செய்பவர்கள் எல்லோருமே 6ஆம் எண்ணுக்குரியவர்கள். இவர்களுக்கு அற்புதமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6, 15, 24 இந்த தேதியில் எதை தொட்டால் சக்ஸஸ். எதிர்மறை நாட்கள் 3, 12, 21, 30, 5, 14, 23 இந்த நாட்கள்லாம் நோட் பண்ணி வச்சிங்க. இந்த நாட்களில் எந்த நல்ல காரியம் பண்ணாதீங்க, புதிய முயற்சிகள் பண்ணாதீங்க. இந்த 6ஆம் எண்ணுக்குரியவர்கள் பார்த்தீங்கன்னா திரைப்படத்துறை, சின்ன திரை, நடன இசைக்கலைஞர்கள், ஸ்டண்ட் மாஸ்டர்கள், அதே மாதிரி இசைத்துறையில் உள்ளவர்கள், மொத்தத்தில் கலைத்துறை அத்தனையிலும் இருக்கக்கூடியவர்கள் சுக்கிரன் உச்சத்தில் பிறந்த இந்த 6ஆம் எண்காரர்கள் வாழ்க்கையில் படிப்படியாக ரொம்ப உயர்ந்த நிலைக்கு புகழோட செலிபிரிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த செலிபிரிட்டிகள் முழுவதும் பார்த்திங்கன்னா 6ஆம் எண்ணுக்குரியவர்களாக இருப்பார்கள். சுக்கிரனுடைய அந்த ஆசீர்வாதத்தில் அவர்கள் மிகப்பெரிய பத்திரிகையாளராக இருப்பாங்க, மீடியாவில் மிகப்பெரிய புகழோடு இருப்பாங்க, அப்புறம் சினிமாவில் இருப்பாங்க, சின்ன திரையில் இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் புகழோடு இருப்பாங்க. எங்கே போனாலும் 6ஆம் எண்ணுக்குரியவர்கள் பேரை சொன்னாலே இவர் பேருன்னா அப்படின்னு தெரிகிற அளவுக்கு மிகப்பெரிய செலிபிரிட்டியாக இருப்பாங்க. வாழ்க்கையில் படிப்படியாக உயர்ந்து ஒரு 30 வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மிக உன்னத இடத்தில் இருப்பார்கள். அவர்களுக்கு மிக சுக்கிரனுடைய ஆசீர்வாதம் மிகப்பெரியது. இதில் அவங்க வைரமும் அணிஞ்சிட்டாங்கன்னா, வைரம் மோதிரமாக அணிஞ்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் ஒரு மாரல் சப்போர்ட் கிடைக்கும். மிகப்பெரிய, அதாவது வெள்ளிக்கிழமையில் மட்டும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த வெற்றிகள் முழுவதும் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரனால் அளிக்கப்படுவது. முன்னேற்றம், புகழ், செல்வாக்கு, பணம் எல்லாமே வெள்ளிக்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து நான்வெஜ் சாப்பிடாமல் விட்டுருங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். திருமணம் இப்போ நடந்துடும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி இவர்கள் பௌர்ணமியில் திருப்பதிக்கு போகணும். ஒரு பௌர்ணமியில் திருப்பதிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அன்னையிலேருந்து அவருடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலைமைக்கு வந்துடுவாங்க. ஏனென்றால் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் திருப்பதி ஏழுமலையான் தான். போயிட்டு வர 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 வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போயிடுவாங்க. இருந்தாலும் ஜனனகால ஜாதகத்தை ஒரு முறை அனுப்பி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் இன்றைக்கு நல்லது இது மாறி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்குரிய பரிகாரங்கள் செய்துக்கலாம். சரிங்களா? பார்த்து செய்துங்கள். வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்னுடைய இன்னும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் பதிவாக முடியும். சரிங்களா? வாழ்த்துக்கள். வணக்கம்.